நம் சிந்தனைக்கு இதுவாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய உள்ள வசனங்களை நாம் படித்திட்டோம். இந்த பகுதியை நாம் இதுவாக நாம் சிந்திக்கலாம். மொத்தம் இந்த பகுதியில் 16 வசனங்கள் இருக்கிறது. இந்த பகுதியில் நாம் 3 பேரை முக்கியமாக நாம் படிக்க முடியும். ஒன்று மார்த்தாள், இன்னொன்று மரியாள், இன்னொருத்தர் லாசர். இந்த 3 பெயரையும் முக்கியமாக கொண்டு இந்த 16 வசனங்களை நாம் படிக்க முடியும். இவர்கள் 3 பேர் யார் அப்படின்னு சொன்னால், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லையா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரே தேவனை விசுவாசிப்பது, ஒரே தேவனை சார்ந்து வாழ்வது, அந்த தேவனுக்கு அர்ப்பணிப்போடு கரிசனையோடு வாழ்வது என்பது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு மென்மையான ஒரு காரியம். அப்போ இந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் வேதத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இதுதான் இவர்களை பற்றியே நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ என்ன நடக்குது இந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், லாசருனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது. மாற்றம் அப்படின்னு சொன்னால் ஒரு வியாதிப்படுகிறான். அந்த வியாதி சாதாரணமான ஒரு வியாதி இல்லை, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். என்ன கவனிங்க, அந்த வியாதி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வியாதி என்ன வியாதி அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அதான் நான் பார்க்குறோம். பிறகு 16ஆம் வசனத்துக்கு கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவன் மரிக்கவும் செய்கிறான். பண்பானவர்களே, இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். முதல் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இப்போ வியாதிப்பட்டிருந்தான்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ வியாதிங்கிறது எதன் அடிப்படையில் வருது? நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக படித்திருக்கிறோம். அப்போ அந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில் நான் படித்திருக்கிறோம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் படித்திருக்கிறோம். அந்த படுக்கையிலே இருந்த திமிர்வாதக்காரனுடைய வியாதியை குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். இப்படி பலதரப்பட்ட நிலைமையில் வியாதி உள்ளவர்களை நாம் படித்திருக்கிறோம். அதனுடைய பின்னணியோடு நாம் படித்திருக்கிறோம். அதனுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் படித்து புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போது வியாதி என்ற ஒரு காரியம் இப்போ மட்டும் இருக்கிறது இல்லை. இது எப்போலேருந்து இருக்குது? உலகம் உண்டாகி எப்போ மனிதன் கடவுள் வார்த்தையை கேளாமல் கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அவன் வழி விலகி போனானோ, அதிலிருந்து மனிதனுக்கு வியாதி வர ஆரம்பித்தது. கீழ்ப்படியாமைனாலே வருகிறது தான் வியாதி, பலவீனம், கடைசியில் மரணம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ வியாதி இது கடவுள் கொடுத்ததா அப்படின்னு பார்த்து சொன்னால் இல்லை, கடவுள் கொடுத்தது இல்லை, அது மனிதனே பெற்றுக்கொண்டது. நீங்கள் பிரசங்கினுடைய புத்தகத்திலே படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இந்த புது பைபிளில் எனக்கு சரியாக அந்த பக்கம் தெரியல. மனிதனை கடவுள் செம்மையானவனாக படைத்தார். நான் படிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் நினைக்கிறேங்க, 5ஆம் அதிகாரம் அல்லது 6ஆம் அதிகாரம் கடைசி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மனிதனை கடவுள் எப்படி படைத்தாருங்க? செம்மையானவனாக படைத்தார். அதாவது ஆதியாகமம் சொல்லுது, தேவன் தமது சாயலிலே படைத்தார், தமது ரூபத்தின்படியே மனிதனை படைத்தார், தம்மை போல படைத்தார், தம்மோடு இருக்கும்படியாக படைத்தார், தம்மோடு எப்போ உறவு கொள்ளும் நிலையிலே மனிதனை படைத்தார். அதுதான் தேவ சாயல் என்பதை நாம் கடந்த நாட்களிலே படித்திருக்கிறோம். அப்போ தேவ சாயல் என்பது தன்னை படைத்த தேவனோடு உறவு கொள்வதற்காக மனிதனுக்கு கடவுள் என்னத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், தேவ சாயலை கொடுத்தார். அப்போ தேவ சாயல் மனிதனுக்குள்ளாக இருக்கிறதுனால தான் மனிதன் கடவுளை தேட பார்க்குறான், கடவுளை திருப்திப்படுத்த பார்க்குறான், கடவுளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பிரயாசம் இன்றைக்கி இருக்கா இல்லையா? மனிதனுக்கு இன்றைக்கி இருக்குது. மனிதன் கோயிலாக போய் கொண்டு வருகிறதுக்கான காரணம் இதுதான். இப்போ மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் தேடல் இருக்குது. கடவுளை, தன்னை படைத்த கடவுளை அறிந்து கொள்ளணும், எப்படியாவது தேடி கண்டு கொள்ளணும் அப்படிங்கிறது. ஆனால் தேடி கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. ஏன் இல்லை? ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு வேதம் தரக்கூடிய ஒரு சான்று. மனிதன் பாவத்தில் இருக்கிறதுனால, அவன் பாவத்தில் செத்து போய் இருக்கிறதுனால
கடவுளை கண்டுபிடிக்க முடியல. படிங்க, வசந்த படிங்க. இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். செம்மையானவனாக, அதுதான் சொன்னேன். தேவ சாயலிலே படைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேவ ரூபத்தின்படியே படைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தம்மை போல படைத்தார் என்று சொல்லி சொன்னேன். தம்மோடு கூட இருக்கும்படியாய் படைத்தார் என்று சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வரலாற்றை, படைப்பினுடைய வரலாற்றை வேறு எங்கே நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ வேதம் மட்டும்தான் நம்ம அழகாக சொல்லுது, கடவுள் மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லி. அவன் எப்படி படைத்தார்? செம்மையானவனாக, சிறப்பானவனாக படைத்தார். மெய்யான பரிசுத்தத்திலே மனிதனை படைத்தார். மெய்யான நீதியை வைத்து படைத்தார். மெய்யான உண்மையை வைத்து படைத்தார். அப்போ பரிசுத்தம், நீதி, உண்மை இதெல்லாம் கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருந்தார், மனிதனுக்குள்ளாய் வைத்திருந்தார். அப்போ இந்த மூன்றிலும் மனிதன் பாவம் செய்ததினாலே அவன் விழுந்து போனான் என்று நாம் பார்க்குறோம். பரிசுத்தம் மனிதனிடத்தில் இல்லாமல் போனது, உண்மைத்தன்மை மனிதனிடத்தில் இல்லாமல் போனது, நீதி அவனிடத்திலே வாசம் பண்ணுவது இல்லை. நீதிக்கு பதிலாக அநீதி, அக்கிரமம் மனிதத்திலே வாசம் பண்ணுகிறது. அப்போது மனிதனை கடவுள் செம்மையானவனாக படைத்தார். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். புரியுதுங்களா? அழகா சொல்லப்பட்டிருக்கு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிர்க்கும் கேடு அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து தானே மனுஷன் குடிக்க செய்கிறான். யார் அலௌன்ஸ் பண்ணுறா, விளம்பரம் பண்ணுறா? ஃப்ளெக்ஸ் அடித்து நோட்டீஸ்லாம் போட்டு இந்த கடை திறந்துருக்கு, வாங்க வந்துட்டு சிறப்பித்துட்டு போங்க, வாழ்த்திட்டு போங்க கூப்பிட்றாங்களா? இல்லை. பாருங்கள், கூட்டமாக நிற்குது. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டமும் அங்கே தான். கூப்பிடவே இல்லை. போகிறான், நடுக்கட்டில் இருந்தால் கூட போயிடுறான், தேடிக்கிட்டு போயிடுறான். நம்ம பஸ் ஸ்டாண்டில் மெயினில் உட்காந்துருக்கோம், இதுக்கு வரமாட்டான். என்ன காரணம்? மனிதனுக்குள்ளே என்ன இல்லை? கடவுள் இல்லை. கடவுள் படைத்த அந்த பரிசுத்தம் இல்லை, அந்த நீதி இல்லை, அந்த உண்மை தன்மை இல்லை. ஆகவே சொல்லப்பட்ட இந்த மூன்று சேர்ந்த தேவ சாயல். அப்போ அந்த தேவ சாயலை மனிதன் இழந்து போனான், தொலைத்து விட்டான் என்பதுதான் அதுக்கான பொருள். அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், மனிதனை ஏன் இது இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால், மனிதனை கடவுள் படைக்கும்போது வியாதியோடு படைக்கலை, அவனை பிரச்சனையை வைத்து அவனுக்கு படைக்கலை, எல்லாவற்றையும் வைத்து படைத்தார் அப்படின்னு சொல்லி நான் எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடவுள் அவன் படைக்கிறதுக்கு முன்பாக அவனுக்கு தேவையான அனைத்தும் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு தங்குவதற்கு, அவன் உண்ணுவதற்கு, அவன் எந்த வேலை செய்யணும், எங்கே இருக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாவற்றையும் அவர் மனதில் வைத்து திட்டம் பண்ணி ஆசை எல்லாவற்றையும் படைத்து அழகாக வைத்திருக்கார். எல்லாத்தையும் படைச்ச பிறகு தான் கடைசியாய் மனிதனை படைக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அன்பான ஒரு தெய்வம் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த தெய்வம். இந்த தெய்வத்தை தான் மனிதன் தேடி கண்டுபிடிக்க முடியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறான், தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். தங்களுடைய சிந்தனையிலே, தான் கேள்விப்பட்ட விதங்களிலே, தாம் பார்த்த விதங்களிலே மனிதன் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். அன்பானவர்களே, இப்போ மனிதனுக்கு படைக்கும்போது இப்படிப்பட்ட வியாதியோ, பிரச்சனையோ, வறுமையோ, தரித்திரத்தையோ வைத்து கடவுள் படைக்கவில்லை. எல்லாவற்றையும் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி படைத்தார். அவனுக்கு என்னெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லை என்பதை எல்லாவற்றையும் வைத்து படைத்தார். குறிப்பாக வியாதியை கடவுள் அனுமதிக்கவில்லை. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வியாதி எப்படி வந்தது? பாவத்தினால் வந்தது, கீழ்ப்படியாமையினால் வந்தது. கீழ்ப்படியாமையினால் பாவம் வந்தது. பாவத்தினால் மனிதனுக்கு வியாதியும், வறுமையும், தொல்லையும், கஷ்டங்களும், கடைசியில் மரணமும் வந்தது. கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2வது வசனம் சொல்லுது. 2வது வசனம், கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தார். 2வது வசனமும் இங்கே சொல்லுது. அப்போது அவள் லாசருடைய சகோதரி, அக்காவோ தங்கையோ சகோதரி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அவள் எப்படி இயேசுவை கனம் பண்ணியிருக்கிறாள், இயேசுவை எப்படி மகிமைப்படுத்தியிருக்கிறாள், இயேசுவை எப்படி உயர்வாக எண்ணி அவரை ஆராதித்திருக்கிறார், எப்படி அவரை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய தலைமுடி பெண்களுக்கு அழகுக்காகவும் அலங்காரத்துக்காகவும் அடக்கத்துக்காகவும்
கொடுக்கப்பட்டது. அப்போது தன்னுடைய அடக்கத்துக்காகவும் அடையாளத்துக்காகவும் கொடுக்கப்பட்ட அந்த தலை முடியினாலே இயேசுனுடைய பாதத்தை என்ன செய்கிறான்னு சொன்னால் அவள் கழுவுறா. அதை தைலம்னு சொல்லப்படுது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோனீங்க சொன்னால் அதனுடைய தைலத்தை குறித்து நான் பார்க்க முடியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லை லூக்கா 12ஆம் அதிகாரம் தானே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் சரி போதும். இங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இயேசுவை உயர்த்தினால் மகிமைப்படுத்தினால் மரியாள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய தலை முடியினால் அவருடைய பாதத்தை அவள் கழுவினாள், பாதத்தை துடைத்தாள் என்பதாக நாம் அங்கே பார்க்குறோம். அது ஒரு வாசனை உள்ள பொருள் என்று நாம் பார்க்குறோம். ஒரு வாசனை உள்ள பொருள், அது நலதம் கொண்ட ஒரு வாசனை உள்ள ஒரு திரவியம் என்று சொல்லி நான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு ராத்தல் அதோடைய அளவு. அப்போ நான் அதை ஆராய்ச்சி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 453 கிராம் எடை கொண்ட அந்த நலதம் தைலத்தை இயேசுனுடைய பாதத்தில் கொட்டி தன்னுடைய முடியினால் அதை துடைக்கிறாள். அப்போ அதில் அவன் சொல்கிறான், ஒருத்தன் சீசரில் ஒருத்தன் சொல்கிறான், எதுக்கு இது வீண் செலவு? 200 பேருக்கு 200 ரூபாய்க்கு விற்றுருக்கலாமே, இதை 200 ரூபாய்க்கு விற்றுருந்தா ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே, தரித்திரர்களை கொடுத்துருக்கலாமே, இதை கொண்டு வந்துட்டு வேஸ்ட்டாக அவர் காலில் கொட்டுறா அப்படின்னு சொல்லி சீசரில் ஒருத்தன் முறுமுறுக்கிறான். அப்போ அவனுக்கு நோக்கம் அது ஏழைக்கு கொடுக்கறது இல்லை, ஏழைக்கு கொடுக்கறது இல்லை, தரித்திரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதை போயும் காலில் கொட்டுறாளே, காலில் கொட்டி இதை இப்படி வேஸ்ட் பண்ணுறாளே, வீணடிக்கிறாளே அப்படின்னு சொல்லி. அப்போ அது மேலே அவனுக்கு இச்சை வந்திருக்கு, அது மேலே அவனுக்கு ஆசை வந்திருக்கு. ஆகவே தான் அவன் சொல்கிறான் அதை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் இவளை தொந்தரவு செய்கிறீங்க? தொந்தரவு செய்யாதீங்க. இவை என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இந்த நலதம் தைலத்தை என் காலில் பூசுகிறாள் என்று சொல்லி இருக்கு. பரிமள தைலம் 7ஆம் அதிகாரம் 37ங்களா படிங்க. முத்தம் செய்து பூசினால். எவ்வளோ பெரிய ஒரு உயர்வா இந்த பெண்ணை குறித்து வேதம் கனப்படுத்திருக்கு பாருங்க. அந்த பாதத்தை கண்ணீரினால் நனைத்து பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை அவருடைய காலில் போட்டு ஊற்றி அதை கழுவுகிறாள், துடைக்கிறாள், தன்னுடைய தலை முடியினால் துடைக்கிறாள். இதை காட்டுது, அவருடைய ஆழமான அர்ப்பணிப்பை காட்டுகிறது. அவள் இயேசுவை மனதார் நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது. எவ்வளோ பெரிய காலுக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? அவருடைய மனதில் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திருந்தா அவள் அதை செய்ய போவாள். அன்பானவர்களே, நம்ம இதுதான் நமக்கு பார்க்குறோம். இப்போ இயேசுவை நேசித்த ஒரு குடும்பம் என்று சொன்னால் மரியாள் இயேசுவை மனதார நேசித்திருக்கிறாள். அடுத்து நீங்கள் வாசித்தீங்க மார்த்தாளுடைய வாழ்க்கையில். மார்த்தாள் குறித்து நான் வாசித்து பார்க்கும்போது லூக்கா 12ஆம் அதிகாரம் இப்போ தான் 38ஆம் வசனத்திலேருந்து நாம் வாசிக்கும்போது மார்த்தாளை குறித்து நாம் படிக்க முடியும். மார்த்தாளை குறித்து என்ன சொல்லப்படுது? 38லேருந்து போகையில் போதும். இங்கே என்னன்னா, இயேசுவானவர் ஊழியத்தை செய்து அப்படியே வந்து கொண்டிருக்கிற வேளையில் அவரை வீட்டுக்குள்ளே அழைத்து உபசரிக்கிறாள். யாருங்க? மார்த்தாள்.
இப்போ மரியாதை நீங்கள் குறித்து பார்க்கும்போது வாசனை உள்ள திரவியம் தைலம் பரிமள தைலத்தை கொண்டு இயேசுவனுடைய பாதத்தை முத்த செய்து கண்ணீரினால் துடைத்து அவருடைய முடியினால் துடைக்கிறாள். அப்படின்னா இயேசுவை கனப்படுத்தினாள் என்று நாம் பார்க்குறோம். இயேசுவை மகிமைப்படுத்தினாள் என்று நாம் பார்க்குறோம். அவரை அந்த அளவுக்கு உயர்வாக எண்ணாள் என்பதாக நாம் பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் அவர்கள் இயேசுவை நேசிக்கிறதை நாம் அதை புரிந்து கொள்கிறோம். இப்போ மார்த்தாளை குறித்து நான் வாசிக்கும்போது மார்த்தாளும் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து அவரை உபசரிக்கிறாள். பற்பல வேலை செய்து அப்போ விதவிதமான உணவு ஆயத்தை செய்து அப்போதைக்கு என்னெல்லாம் உணவு தயாரித்து கொடுக்க முடியுமோ அந்த உணவை தயாரித்து மார்த்தாள் இயேசுக்கு கொடுக்குறார். இது எதை காட்டுது? பண்பு எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுக்க முடியும். உபசரிப்புங்கிறது எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அது யாருக்கு கொடுக்க முடியும்? அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்போ எவ்வளோ உடல் உழைப்பு அதுக்கு தேவை. அதாவது சமைக்கிறங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக நம்ம பார்த்துட முடியாது. அதில் அவ்வளோ உழைப்பு கொடுக்கணும், அவ்வளோ பெரிய தியாகம் இருக்குது. அதுக்கு உடல் உழைப்பில் வியர்வை சிந்தி அந்த வேலையை தயாரித்து அதை கொடுத்து சாப்பிடும்போது தான் தெரியும் அதோட ருசி. அன்பானவர்களே, இந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து இயேசுவுக்கு உணவு செய்து அவரை உபசரிக்கிறாள். இது எதுலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இயேசுவை நேசிக்கிறதாக நாம் அதை புரிந்து கொள்கிறோம். அப்போ மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை நேசிக்கிறார்கள், இயேசு மீது அன்பாக இருக்கிறார்கள், இயேசுவின் மீது அவரை மையப்படுத்த அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள், இயேசுவை உயர்த்தி வாழ்வதிலே காரணமாக இருக்கிறார்கள், இயேசுவை சார்ந்து வாழ்வதிலே காரணமாக இருக்கிறார்கள், இயேசுவை மட்டுமே வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவை மட்டுமே நம்பி வாழ்வதிலே அவர் காரணமாக இருக்கிறார்கள் சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். மறுபடியுமாக 2ஆம் மாதத்திலிருந்து திரும்பி நான் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இந்த 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். அப்போது இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை பாருங்களேன். அதையும் 5ஆம் வசனம், இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தால் சொல்ல போனால் இந்த பெத்தனியாவில் வாழ்ந்த இந்த குடும்பத்திலே குறிப்பாக இந்த 3 பேர் இடத்திலே மார்த்தாளிடத்திலும் மரியாதையிடத்திலும் லாசருவினிடத்திலும் இயேசு அன்பாக இருந்தார் என்று நாம் வேத வசனம் சொல்லுது. இந்த அன்பு எப்படி வரும்? எதன் அடிப்படையில் வரும்? கொடுப்பதின் வாங்குவதன் மூலமாக. அப்போது இயேசுவுக்கு உபசரிக்கிறார். இந்த குடும்பம் இயேசுவுக்கு உபசரிக்கிறது, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறது, இயேசுவை தாங்குகிறது, இயேசுவுக்கு மனதார தன்னுடைய அர்ப்பணிப்பை மரியாள் மூலமாக நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் மூலமாக பார்க்கிறோம். இந்த லாசரு மேலே இயேசு அன்பாக இருந்தார், சிநேகிக்கிறார் என்று சொன்னால் அன்பாக இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அப்போ அன்பாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட வியாதி வரணுமா? இதுதான் கேள்வி. ஒரு அன்பாக இருக்கிற ஒரு மனிதன் மேலே ஒரு குடும்பத்து மேலே இப்படிப்பட்ட வியாதி வரணுமா? இப்படி வியாதி வந்தால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்கெல்லாம் சபைக்கு போனாங்க, இயேசுன்னு வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, இவங்க வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு வியாதி வரணும்? ஏன் இப்படி ஒரு தண்டனை இவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்? கடவுள் இவங்களே அவங்களை தண்டிக்கணும், உங்களை கைவிடு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லுவாங்க, ஊர் உலகம் இப்படி தான் சொல்லும். ஆனால் வேதம் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக 4ஆம் வசனத்தின் மூலமாக நான் படித்து புரிந்து கொள்கிறோம். கடவுள் சர்வத்தையும் ஆளுகிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் 4ஆம் வசனம். படிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். அன்பானவர்களே, இந்த இயேசு இந்த குடும்பத்தின் மேலே அன்பாக இருக்கிறார், இந்த குடும்பம் இயேசுவின் மீது அன்பாக இருக்கிறது. அப்போ அன்பாக இருக்கிற ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பு, ஒருவருக்கொருவர் இவ்வளோ முந்தி அன்பு செலுத்துகிற இந்த குடும்பத்திலே இப்படிப்பட்ட வியாதி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் இந்த வியாதி எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி இந்த வசனமே சொல்லுது. நாம் போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூளையை போட்டு கசக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வியாதி எதுக்காக வந்திருக்கு? தேவனுடைய நாமம் விளங்குவதற்காக வந்திருக்கிறது. அதனால் குமாரனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வந்திருக்கிறது. இதுதாங்க விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய குறைவுகள் ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாவத்தின் விளைவாக மனிதனுக்கு தீராத வியாதியும் நோயும் மரணமும் வருகிறதாக நம்ம பார்க்க புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் லாசருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன படித்துக் கொள்கிறோம்? இன்னொரு பாடத்தை என்ன படித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால்
மனிதனுக்கு வரக்கூடிய வியாதி, இதில் கடவுள் மகிமைப்படுகிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதம் நமக்கு அழகாக உண்மை கற்றுத்தருகிறது. தாவீது சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறானா இல்லைங்களா? தாவீது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ வியாதி ஒரு மனிதனுக்கு வரும்போது, நெருக்கடி ஒரு மனிதனுக்கு வரும்போது, துன்பமோ உபத்திரமோ பாடுகளோ ஒரு மனிதனை வரும்போது, அவனை நெருக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பெருமை அங்கு ஒடுக்கப்படுகிறது, தம்முடைய ஆணத்துவம் தன்னுடைய ஆணவம் அங்கு ஒடுக்கப்படுகிறது, தம்முடைய இயலாமை உணர்த்தப்படுகிறது, தன்னுடைய இருதய கடினம் அங்கு உடைக்கப்படுகிறது. இப்போ கடவுளுடைய சமூகத்திலே நாம் கொண்டு சேர்க்க நமக்கு பலவீனம், வியாதி ஒரு வழிவகக்கூடியதாக இருக்குது. இது உண்மையா இல்லைங்களா? அப்போ சங்கீதக்காரனாக தாவீதாக இருந்தாலும் சரி, யோபு இருந்தாலும் சரி, யோபு குறித்து நாம் பார்க்குறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளோ குறுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவருடைய சரீரத்தை எப்படியாக வாதித்தார் என்பதாக நாம் பார்க்குறோம். அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை எப்படியெல்லாம் கை வைத்தார்னு சொல்லி பார்க்குறோம். அதானே பார்க்குறோம். கடைசியில் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சித்தமானால் 19ஆம் அதிகாரத்தில் நான் படித்து அதை ஒரு நாள் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். யோபுவின் புத்தகம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் சிறு பிள்ளைகள் கூட அவனை மதிக்கலை என்பதாக அந்த பகுதியில் நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிறு பிள்ளைகள் கூட அவனை மதிக்கலை, வேலைக்காரன் மதிக்கலை, வேலைக்காரனை கூப்பிட்றான், கெஞ்சுறான், ஒரு வேலை செய்கிறதுக்கு கண்டுக்கலை, மதிக்கலை. அதே முன்னாடி இருந்த வாழ்க்கையில் கூப்பிட்டா போதும், கூப்பிடாட்டி கூட பரவாயில்ல, ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிற்கிறவன் இப்போ வியாதி ஆகிட்டு படுக்கையில் இருக்கிறான், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் உட்காந்துருக்கிறான், தலையெல்லாம் மொட்டை அடைச்சி ஒரு சரியான ட்ரெஸ் இல்லாமல் சாம்பலில் உட்காந்து அழுது துக்கத்தோடு அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ கூப்பிட்றான் உதவிக்கு, வேலை செய்ய ஆள் இல்லை சொல்லுதுங்க. 19ஆம் அதிகாரத்தில் படித்தோன்னா சொல்லுது, கெஞ்சுறான், வேலைக்காரனை கெஞ்சுறான். அதோட சிறு பிள்ளைங்களாம் பார்த்தா அவனை கிண்டல் பண்ணுது, கேலி பண்ணுது. மனைவி இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கான், ஏன் உயிரோட கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் 19ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சொல்கிறாரு பாலிய சிநேகித கூட உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை வெறுக்கிறது என அந்த பகுதியில் சொல்லப்பட்டு, உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை வெறுத்துட்டாங்க, பாலிய சிநேகிதர்கள் அவனை வெறுத்துட்டாங்க. அங்கே தன்னந்தனியாக பிரச்சனையை பேஸ் பண்ணுறான் யோபு. நண்பர்கள், ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், கடவுளை சார்ந்து கொள்வதற்காக அவன் சொல்கிறான். அப்போ அதற்கு பிறகு வரக்கூடிய வசனத்தை அவன் சொல்கிறான், என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு போனாலும், என்னுடைய சகோதரர்கள் என்னை விட்டு போனாலும், என்னுடைய மனைவி என்னை விட்டு போனாலும், என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு போனாலும் கூட, ஆனால் யார் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னான். 25ஆம் வசனத்தை சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் விசுவாசத்தில் நம்ம சொல்லக்கூடியது. அவன் சொல்ல போனால், என்னுடைய பல்லு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். தோல், எலும்பு, சதை எல்லாம் அப்படியே ஒட்டி போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான், வாழும் தோல்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டிஷனில் இருக்கிறான். அதை படிக்கும்போது ரொம்ப நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அப்போ இந்த அளவில் அவன் வந்து தள்ளப்பட்டும் கூட அவன் கடவுளை குறை சொல்லலை, கடவுளை மறுதளிக்கலை. அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இதுதாங்க விசுவாசம். இதுதான் இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டு கொள்கிற ஒரு உண்மை. அப்போ இந்த பகுதியில் இந்த 3 பேரும் இந்த இடத்துல இயேசுவை நேசித்தவர்களாக இருந்தாங்க. இயேசு மீது அன்பு பாராட்டின ஒரு குடும்பமாக இருந்தது, இயேசு உபசரித்த ஒரு குடும்பமாக இருந்தது, இயேசுவை மகிமைப்படுத்தின ஒரு குடும்பமாக இருந்தது, இயேசுவை கனப்படுத்தின ஒரு குடும்பமாக இருந்தது. அப்படி இருந்து கூட அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில், அவருடைய சகோதரனை குறிப்பாக இயேசு சிநேகிக்கிற, இயேசு அன்பாக இருக்கிற, இயேசு விரும்புகிற மனிதன் லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். இப்போ அந்த வியாதியை பாட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு வருத்தத்தோடு கூட அந்த குடும்பம் காணப்பட்டிருக்கும். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுது, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம் மனிதனுடைய குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, ஏன் மரணமே இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான், அதுவும் நம்ம படிக்க போகிறோம். மரணமே இருந்தாலும் சரி, அது தேவனுடைய நாம மகிமைக்காக அனுமதிக்கப்படுகிறது, ஆளப்படுகிறது என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரியுதா உங்களுக்கு? இது விளங்குதா? மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் வியாதிகளுக்கும் கடைசியாக சொல்லப்போனால் மரணமாக இருந்தாலும் சரி, இதிலே கடவுள் நாம மகிமைக்காக இதை அனுமதிக்கிறார். குமாரன் மகிமைப்படுவதற்காக இதை அனுமதிக்கிறார். இந்த பகுதியிலே நம்ம அதான் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. இந்த மனிதன் என்ன கொஞ்ச நேரத்தில் அவன் மரிக்க போகிறான். அவர் மரித்தான் என்பதை தெரிந்தும் 2 நாள் எருசலேமில் தங்குறார். இதான் படிக்கிறோம். பிறகு படித்து புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை அதுதான். அதன் பிற்பாடு தான் 3 நாள் கழித்து தான் அவர் வராறாங்க. 16ஆம் வசனத்துக்கு பிற்பாடு நம்ம அதை படித்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ இயேசு 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 5ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தா, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசருவிடத்தில் அன்பாயிருந்தார். அவர் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். அவர் மரிக்க போயிடுவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிச்சிடுவாங்க. அவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். இப்போது நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ஐஸ்வர்யம் வாரான். ஐஸ்வர்யம் வந்து இயேசுவை என்ன சொல்கிறான், என்ன கோரிக்கை வைக்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய வீட்டு வேலைக்காரன் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டுக்கிறான், அவனை சுகப்படுத்த நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். 100க்கு அதிபதி அவன் இல்லை, இவன் வேற மனிதன். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் படித்து பாருங்களேன், அதை 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் ஓடி வந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் பரிந்துரை செய்கிறான். 43ஆம் வசனத்திலிருந்து 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கணமில்லை என்பதை அறிந்து சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு வந்தார். ராஜாவின் மனுஷரில் ஒருவனாக வியாதியாக இருந்தான். அதை கவனிங்க, வியாதியாக இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டு அங்கே ஒரு ஜெபம் செய்கிற இந்த பணக்காரனை குறித்து பார்க்கும். யாருக்காக? தன்னுடைய வேலைக்காரனுக்காக, தன்னுடைய மகனுக்காக. தன்னுடைய மகன் என்று சொல்லப்படுது வேலைக்காரன். அவனுக்காக இயேசுவிடத்தில் ஓடி வந்து அவன் ஜெபம் செய்கிறான். அவர் நேரடியாக கண்டு ஜெபம் வேண்டுதல் செய்கிறான். மரண அவஸ்தை அந்த வியாதி சாதாரணமான வியாதி இல்லை, மரண அவஸ்தை. இப்போயோ அப்போயோ அப்படி இழுத்துக்கொண்டு இருபரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டிஷனில் இவன் ஓடி வரான். ஓடி வந்து கேட்குறான். அடுத்து 48ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, இவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் அடையாளங்களை பார்த்தா அற்புதங்களை பார்த்தா மட்டும் தான் நம்புவீங்க, அதுக்காக தானே தேடுறீங்க, வேறு எதுக்காக தேடலை அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்ல அவருடைய அவிசுவாசத்தை சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்க? இவன் என்ன சொல்கிறான்? என் பிள்ளை சாக போகுது, சீக்கிரம் வாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறான். அடுத்தது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அங்கே கேள்வி தானே கேட்டானாங்க, கேள்வி கேட்கல. இந்த குறுக்கீடு செய்தானா? குறுக்கீடு செய்யலை, கேள்வி கேட்கல. ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? நீங்கள் நேராக வாங்க, அதுக்காக தானே வந்தான். நீங்கள் நேராக வந்து என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, அதுக்கு தான் வந்தான். ஆனால் இங்கே இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை கேட்ட அந்த மனிதன் அதை நம்பி போனான் என்பதாக நான் பார்க்குறோம். அப்படின்னு நடந்திருக்கு. பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் போகையில் அவருடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். நல்லா கவனிங்க, பிழைத்திருக்கிறான்னு சொல்லி அறிவித்தார்கள். எப்படிங்க இது சாத்தியம்? இயேசு எங்கே இருக்கிறார்? இவர் கலிலேயாவில் இருக்கிறார். அவன் இன்னொரு இடத்துலேருந்து ஓடி வரான் தன் மகனுக்காக. கப்பர்நகூமிலேருந்து ஓடி வரான். கப்பர்நகூமில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கலிலேயாவில் இருக்கிற ஒரு நபர் எப்படி சுகம் கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவர் தேவனுடைய குமாரன், அவர் மேசியா, அவர் கடவுள்.
அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவனாய் இல்லாமல் அவர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் கடவுள் என்பதை இந்த பகுதியில் நிரூபிக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறார். அவர் மனிதனுடைய வியாதியின் மீது அவருக்கு உரிமையும் அதிகாரம் இருக்குது என்பதை நிரூபிக்கிறார். அது சாதாரணமான வியாதியாக இருந்தாலும் சரி, மரண அவஸ்தைக்குள்ளாக இருந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதை அவரால் போக்க முடியும், குணப்படுத்த முடியும் என்பதை இந்த பகுதி மூலமாக நாம் படிக்கிறோம். அப்போது சமீபத்தில் இருந்து செய்கிறது இல்லை இந்த அற்புதம், தூரத்தில் இருந்து இந்த அற்புதம் செய்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கமாண்டு கொடுக்குறாரு. அவன் போயிட்டான். அவன் போய் நடந்து கொண்டு போய்க்கும் போதே அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து உன்னுடைய குமாரன், உன்னுடைய மகன் பிழைச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு ஆசையை பாருங்கள், அவன் கேட்குறான் பாருங்கள். அப்பொழுது அந்த மனிதன் எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று கேட்டுக்கிறதுக்கு அவனை விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அனைவரும் விசுவாசித்தார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம்னு சொன்னால், இயேசுவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது, வியாதியின் மீது அதிகாரம். வியாதின்னு சொன்னால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியின் மீது அவருக்கு அதிகாரம், உரிமை இருக்கிறது. நம்புறீங்களா? உங்களுக்கு காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இருந்தாலும், தீராத பிரச்சனைகளை இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுவிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி அதை நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. அப்போது அவங்க சொல்கிறான், எந்த மணி நேரத்தில் என் மகனுக்கு சுகம் கிடச்சிது கேட்குறான். இப்போ இயேசு சொன்ன நேரத்தையும் வேலைக்காரன் சொன்ன நேரத்தையும் ஒப்பிட்டு அவன் பார்க்குறான். அங்கே நேற்று 7ஆம் மணி நேரத்தில் சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் இயேசு தன்னோடு கூட பேசி கொண்டு இருந்தார். இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னால், இயேசுவுக்கு வியாதியின் மீது அதிகாரம் இருக்கிறது. அவர் நேரடியாக போய் சுகம் பார்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதை 100க்கு அதிபதி மிக அழகாக தெரியப்படுத்துகிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன், 100க்கு அதிபதி என்ற ஒரு மனிதன் வருகிறான். 5ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, என்ன ஒரு ஒரு கனப்படுத்தப்பட வேண்டிய விசுவாசம். இந்த இடத்துல இந்த மனிதன் அங்கே நான் பார்த்தோம், ராஜாவின் மனுஷரில் ஒருவன் வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி சொன்னால் இவன் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. இவன் யூதர் வம்சத்தில் நல்ல ஒரு செல்வந்தனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு பணக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் இயேசுவிடத்தில் வருகிறான். வந்து அவன் என்ன கேட்குறான், வேலைக்காரனுக்காக அவன் வேண்டிக்கொள். அங்கு தன்னுடைய மகனுக்காக வேண்டிக்கொண்டான். ராஜாவின் மனுஷரில் ஒருவன் இங்கு வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறான். 100க்கு அதிபதி அங்கே வந்து அவன் சொல்கிறக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை. அங்கே சொல்கிறாரு இயேசு, நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவன் என் வீட்டுக்கு நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறான். வராதிங்கன்னு சொல்லிட்டு அவன் நின்ட்டானா? இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டு வேலைக்கார சொஸ்தமோ, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இதுதாங்க விசுவாசம். இப்போ இந்த மனிதன் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்து பாருங்கள். 9ஆம் வசனத்தில், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போய் என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, போதும். இந்த மனிதனுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டதாக அங்கே சொல்லுகிறார். தம்முடைய சிஷ்யர்கள் இடத்துல கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். தன்னுடைய அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த அதை கண்ணால் கண்ட ஜனகத்திலும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சொல்லப்போனால் இஸ்ரவேல் இடத்திலும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை அப்படிங்கிறதாங்க சொல்கிறார்.
அதோட அந்த மனிதன் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன், என்னோடய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தனை போன்னு சொல்கிறான் போகிறான், ஒருத்தனை வான்னு சொல்கிறான் வரான், இதை செய்யன்னு சொல்லி சொன்னால் செய்கிறான். ஆனால் அதெல்லாம் நான் சொல்கிறபடி கேட்குறான். அந்த வியாதி நான் சொல்கிறத கேட்காது. இப்போ வியாதிக்கு எங்கே மருந்து, எங்கே தீர்வு, யார்கிட்ட போனால் பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் அதான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அவன் யார்கிட்ட வந்திருக்கிறான்னு சொல்லி பாருங்கள். அவன் வர வேண்டியவிட்ட வந்திருக்கிறான், சொல்ல வேண்டியவிட்ட வந்திருக்கிறான். அவன் கண்ட இடத்துல ஓடலை, கண்ட நபர்கள்ட்ட ஓடி அவன் சொல்லலை, குமரில் சொல்லலை, அவனுடைய அங்கலாய்ப்பை சொல்லலை. அவன் யார் இடத்துல சொல்லணுமோ அங்கே சொல்ல அவன் முற்பட்டான். இயேசுவை அவன் தேவனாக, தேவனுடைய குமாரனாக அவன் பார்க்கிறான். தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல, அவர் இரட்சகராக அவன் பார்க்கிறான், தன்னுடைய மீட்பராக பார்க்கிறான். அவருக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறதை அவன் உணர்ந்த ஒரு மனிதனாக இயேசுவிடத்தில் வருகிறான். அவருக்கு சரீரத்தின் மீது, வியாதியின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் அறிந்து இயேசுவிடத்தில் வருகிறான். அவன் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறார் ஆண்டவர். ஒருவனுக்கு இதை செய்யின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறேன், அவன் செய்கிறான். ஒருத்தனை போன்னு சொல்லி சொல்கிறேன் போகிறான், ஒருத்தனை வான்னு சொல்கிறேன் அவன் வருகிறான். ஆனால் இந்த வியாதியை என்னால் போன்னு சொல்ல முடியல, வான்னு சொல்ல முடியல, இதை சரியாக சொல்ல முடியல, என்னால் முடியாது என்பதை அவன் அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறான். புரியுதுங்களா அவங்களுக்கு? அப்போ இயேசுவினிடத்தில் வருகிற ஒரு மனிதன் அவன் சொல்லும்போது தன் நிலையை அறிகிறதாங்க விசுவாசத்தில் காணப்படக்கூடிய முதல் படி, முதல் நிலை, முதல் காரியம் இதுதான். தன்னால் எதுவும் முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறது, தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்கிறது. கடவுளை நாம் பார்க்கிற போது, கிறிஸ்துவை நாம் பார்க்கிற போது, வேதத்தின் மூலமாக சொல்லப்பட்ட இயேசுவை நாம் அறிந்து கொள்ள நாம் முற்படும் போது நாம் உணரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய இயலாமையை நான் உணர முடியும், என்னுடைய அறியாமையை நான் உணர முடியும், என்னுடைய பலவீனமான காரியங்களை என்னால் உணர முடியும். இதுதான் வேத நம்மளுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்போது ஒரு மனிதனுக்கு வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, மரண அவஸ்தையான வியாதியாக இருந்தாலும் சரி, அதில் கடவுள் மகிமைப்படுகிறார். குறிப்பாக குமாரனாகிய இயேசு மகிமைப்படுகிறார். இதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. அப்போ இந்த 4ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தேவனுடைய நாமம் மகிமைக்காக இந்த வியாதி இவனுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக குமாரன் மகிமைப்படப் போகிறார். கடவுள் இந்த பூமியிலே மனிதனாக வந்து மனிதனுடைய பாவத்தை, மனிதனுடைய துக்கங்களை அவர் தன்னுடைய சிலுவையின் வழியாக சுமந்தார் என்பதை வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. அப்படி காயப்பட்ட தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகான ஒரு உண்மையை கற்றுத்தருகிறது. இப்போ மனிதனுக்கு வரக்கூடிய பலவீனங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய பாடுகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், இது எல்லாமே தேவனுடைய நாமம் மகிமைக்காக அருளப்படுகிறது. அவருடைய குமாரன் மகிமைப்படும்படியாக அருளப்படுகிறது. குறிப்பாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்த்த சம்பவமாக இருந்தாலும், அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுடைய சம்பவங்களாக இருந்தாலும், ராஜாவின் மனுஷரில் அவனுடைய மகனாக இருந்தாலும் சரி, இந்த 3 சம்பவத்திலும் நாம் பார்க்கிற ஒரு உண்மை, தேவனுடைய நாமம் மகிமைக்காக இப்படிப்பட்ட வியாதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், மரணத்துக்கு ஏதுவாக அவன் அவஸ்தைப்பட்டு கொண்டு, ராஜாவின் மனுஷன் சொல்கிறானா இல்லையா? அவன் சொல்கிறான், மரணத்துக்கு ஏதுவாக இன்னும் கொஞ்சத்தை மறிக்க போகிறான் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மறிக்க போகிறான். அப்போ அவ்வளோ கொடிதான ஒரு வியாதியில் சிக்கி கொண்டிருக்கிறான் அந்த மனிதன். நூற்றுக்கு அதிபதியை சொல்லும்போது சொல்கிறான், இவனும் மரண அவஸ்தைப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ராஜாவின் மனுஷரில் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறான். நூற்றுக்கு அதிபதி எங்கள் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்கிறான். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தையை கேட்ட என்னுடைய குமாரன், என்னோடய வேலைக்காரன் குணமாவான், சொஸ்தமாவான். விசுவாசத்தை பாருங்கள் அன்பானவர்களே. இதுதான் விசுவாசனுடைய வாழ்க்கையில் நம்ப வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பாடம். அப்போ இந்த இடத்துல நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன வேணும் சொன்னால், 5ஆம் வசனத்துக்கு கீழே நாம் படிக்கிறோம். 6ஆம் வசனத்தில், அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். 2 நாள் தங்கிட்டு எதுக்கு திரும்பி நம்ம பெத்தானியாவுக்கு போவோம்னு சொல்லி அங்கே சொல்கிறார். இயேசுவுக்கு முன்கூட்டியே தெரியும் அவன் மரித்து விடுவான் என்பது அவருக்கு தெரியும். மரணத்தின் மூலமாக யார் விசுவாசிக்க போகிறாங்களோ இல்லையோ, தம்மோடு கூட இருக்கக்கூடிய இந்த சீசர்கள் தம்மை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு கடவுள் அனுமதித்திருக்கிறார். இந்த தாமதம் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா?
சீசர்கள் இயேசுவை முதலாவது அவருடைய தேவகுமாரன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாங்க சொல்றாரு. இப்போ 8ஆம் வசனம் படித்து பாருங்க. 8ஆம் வசனம், அதற்கு சீசர்கள், ரபி, நீர் இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இவனுடைய புத்தியை பாருங்க, இவனுடைய அவிசுவாசத்தை பாருங்க, இவனுடைய அவநம்பிக்கையை பாருங்க. இப்போ இவனுடைய அவநம்பிக்கை, இவனுடைய அவிசுவாசம் எப்படி இருக்குன்னு சொன்னால், முந்தின அதிகாரத்தில் பார்த்தோம், அவரை கல்லெறிந்து கொலை செய்வதற்காக வந்தாங்க. இப்போ அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆகிறார். 11ஆம் வசனத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வேற ஒரு இடத்துக்கு வருவதாக நாம் பார்க்குறோம். 10ஆம் அதிகாரத்தில் கடைசியாக நடந்த சம்பவம், அவரை கல்லெறிந்து கொலை செய்யும்படியாக முற்படுகிறார்கள் கூட்டம். 11ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் அதை ஞாபகப்படுத்துகிறான். என்ன ஞாபகப்படுத்துகிறான்? முன்னாடி இப்போ தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், 1 வாரம் 10 நாள் கூட ஆகலை, அந்த கேப்பில் தான் சம்பவம் நடக்குது. இப்போ தான் கல்லெறிஞ்சு உங்களை கொல்ல பார்த்தாங்க, திரும்பி அங்கே போகணுமா? அப்போ இவனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையும் இயேசுவுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையும் நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ இயேசுவுக்கு என்ன சிந்தனை என்று சொன்னால், எப்படி ஆகிலும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதிலே அவர் கருத்தாயிருக்கிறார். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும், தாம் அங்கே மகிமைப்பட வேண்டும் என்பதை அவர் கண்ணும் கருத்துமாயிருக்கிறார். இவன் சீசர்கள் அபிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். இப்போ தான் உங்களை கல்லெறிஞ்சு கொல்ல போத்தாங்க, மறுபடியும் நம்ம அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை எதை காட்டுது? மனித பயத்தை காட்டுகிறது, மனிதனுடைய அபிசுவாசத்தை காட்டுகிறது. இந்த அபிசுவாசம் தான் அநேக நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மை பின்னிட செய்கிறது. உண்மையா இல்லைங்களா? அநேக நேரங்களில் நம்மை சோர்வுக்குள்ளாக்குறது இந்த அபிசுவாசம். அவர் சொல்கிறாரு நான் போகலாம் அப்படின்னு சொல்லி, சரி ஆண்டவரே போகலான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. அங்கே போகாமல் இப்போ தான் உங்களை கொலை செய்ய பார்த்தாங்க, அதுக்குள்ளே நீங்கள் அங்கே திரும்பியும் போகணுமா? மறுபடியும் உங்களை கொலை செஞ்சால் என்ன செய்கிறது? இங்கே எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் அவிசுவாசத்தை காண்பிக்கிறது. லூக்கா புத்தகத்தில் பேதுரு அப்படி தான் இயேசுவை அவிசுவாசத்தோடு கூட அவர் கடிந்து கொள்கிறான். அவங்க சொல்கிறாரு, மனுஷகுமாரன் பாடுபடவும் அவர் மரிக்க ஒப்பு கொடுக்கவும் 3ஆம் நாளில் அவர் உயிர் திறமும் செய்வார் என்று சொல்லி ஒரு விஷயத்தை அங்கே ஜனங்கள்கிட்ட வாய் வழியாக சொல்கிறார், உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது பேதுரு அவரை தண்ணியை அழைச்சிட்டு போகிறான். தண்ணியை அழைச்சிட்டு போயிட்டு அவரை கடிந்து கொள்கிறான். என்ன கடிந்து கொள்கிறாங்க? ஆண்டவரே ஏன் இந்த வார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? சும்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு உட்காந்துருக்காதீங்க. இந்த மாதிரி வார்த்தையில் பேசுகிறாங்க, ஜனங்க பயந்துருவாங்க. ஜனங்களோடு நீங்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரியே நீங்கள் பேசுங்க, ஒரு பாவனை பண்ணி பேசுங்க, ஒரு பில்டப் பண்ணி பேசுங்க. செத்துருவன்னு சொல்கிறீங்க, அடக்கம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் சொன்னால் ஜனங்க உங்கள் பேரில் கோவச்சுக்குவாங்க அப்படி சொல்லி அவரை கடிந்து கொள்கிறான். அப்போ அவர் சொன்ன பதில் ரொம்ப வித்தியாசமான பதில். அங்கே என்ன சொன்னார் தெரியுமா? 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எனக்கு இந்த புது பைபிளில் பக்கம் தெரியல. அப்போது இயேசு நேரடியாக அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த வார்த்தை சொன்னார்? அவிசுவாசத்தை கொண்டு வர்றது யார்? அவநம்பிக்கை கொண்டு வர்றது யார்? சந்தேகத்தை கொண்டு வர்றது யார்? இயேசு சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி விரும்புறது யார்? பிசாசு. அவர் சிலுவைக்கு போகக்கூடாது, சிலுவையில் போய் அவர் மறிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆதிக்கத்தை சிலுவையில் அவர் நசுக்கி விட்டார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய செயல்பாடு, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிடும். ஆகவே தான் அவள் பேதுரு வழியாக என்ன செய்கிறான்னு சொன்னால் இயேசுவை கடிந்து கொள்கிறான். ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் சொல்லாதீங்க, மரித்து போவேன்னு சொல்லாதீங்க, சிலுவைக்கு போவேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் ஒரு போதனை கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவரை கடிந்து கொள்ளுகிறான். இயேசு அவனுக்கு சொன்ன பதில், அப்பாலை இப்போ சாத்தானே, அவனை சாத்தான். அப்போ சந்தேகத்தை கொண்டு வர்றது, அவிசுவாசத்தை கொண்டு வர்றது, அவநம்பிக்கை கொண்டு வர்றது, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. அநேக நேரங்களில் நீ பைபிள் படிக்காத காரணம் இதுதான். நீ பைபிள் படிச்சின்னா விளங்க போகுது, நீ என்ன வளர்ச்சி அடைய போகிற? பைபிள் படிச்சும் அப்படி தான் இருக்கிற, பைபிள் படிக்காதையும் அப்படி தான் இருக்கிற. நீ படிக்காமல் இருந்துட்டு பேசாமல் எதுக்கு ஜெபம் பண்ணுற? ஜெபம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தூக்கம் வரும், ஃபோன் கால் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் அந்த ஜெப நேரத்தை குலைக்கணும் பிசாசு. வேதத்தை படிக்காமல் இருக்கிறத தடை செய்யணும் பிசாசுக்கு. அவநம்பிக்கையை கொண்டு வரணும், ஒரு சந்தேகத்தை கொண்டு வரணும். இதுதான் பிசாசு தம்முடைய பிள்ளைகளிடத்தில், அதாவது விசுவாசிகளிடத்தில் நடப்பிக்கிற ஒரு தந்திரமான சூழ்ச்சி. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இது அனுபவிக்கும் போது இது பிசாசனுடைய அடையாளம், பிசாசனுடைய கிரியை என்பதை
நான் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நம் பிசாசனுடைய கிரியைகள் எது, கடவுளுடைய செயல்பாடுகள் எதுன்னு சொல்லி எனக்கு அடையாளப்படுத்த தெரியல, எனக்கு தெரியல, புரியல. கடவுளுடைய அடையாளம் கிரியைகள் இப்படி இருக்காது. ஒருபோதும் வேதத்தை நீ படிக்காதுன்னு சொல்லி கடவுள் சொல்லுவாரா? ஆவியானவர் சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். ஆவியானவர் ஒருபோதும் நீ வேதத்தை நீ படிக்காத அப்படி சொல்லவே மாட்டார். நீ ஜெபம் பண்ணாத அப்படிங்கிறத சொல்லவே மாட்டார். அப்போ வேத வாசிப்பும் ஜெபமும் ஒரு விசுவாசினி வாழ்க்கையில் எவ்வளோ இன்றியமையாதது, எவ்வளோ முக்கியமானது என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். குமாரனா இயேசு அறிந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். இப்போது பிதாவாகிய தேவனை முழுமையாக சார்ந்திருந்த இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் வேலை செய்கிறார். பகல் முழுவதும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, பணியை கிரமமாக செய்து முடிக்கிறார். இரவில் அவர் என்ன செய்தார்? ஜெபம் செய்து கொண்டிருந்தார். யாரை நோக்கி? பிதாவை நோக்கி. ஏன் அவர் ஜெபம் பண்ணணும்? அவருக்கு ஜெபம் அவசியமா? இயேசு அவர் தான் கடவுளாச்சு, அவர் தான் தேவகுமாராச்சு, அவருக்கு எதுக்கு ஜெபம்? அவர் எதுக்கு ராத்திரி முழுவதுமா, ஒரு இரவு முழுவதும் அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? அன்பானவர்களே, மனித நிலையிலே வந்திருக்கிறதுனால அவருக்கும் ஜெபம் அவசியமாக இருந்தது. கடைசியில் நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார், விழுந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை மாதிரிலாம் நீங்கள் வேற ஒரு ஜெபத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது பைபிளில். வேறு எந்த மனிதனும் அப்படி புரண்டு கீழே விழுந்து ரத்தம், அதாவது வேர்வை துளியானது இரத்த துளியாக மாறுவதற்கு அளவுக்கு ஜெபித்த மனிதர்களில் வேறு ஒருத்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது, காட்டவே முடியாது. இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் பாவிகளுடைய கைகளை இன்னும் கொஞ்சத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். பாவிகளுடைய கைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தண்டனைகளை மிக கொடுமையான நிலைமையில் இந்த தண்டனை அவர் ஏற்க போகிறார். அதற்கு முன்னதாக தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக, தன்னை தயார்படுத்துவதற்காக கெத்செமனே தோட்டத்திலே இருந்து அவர் விழுந்து ஜெபிக்கிறார். எப்பேற்பட்ட ஜெபம் தெரியுமா? சாதாரணமான ஜெபம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு யுத்தம் நடக்குதுங்க. அந்த ஜெபத்தில் பயங்கரமான யுத்தம் நடக்குது. பிதாவுக்கும் தனக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவரே அங்கே சொல்கிற திரும்ப திரும்ப அங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, இது உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுது என்று சொல்லி அங்கே 3 முறை அதே வார்த்தையை சொல்லி சொல்லி அங்கே ஜெபிக்கிறார். அங்கே ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு போய் ஜெபம் பண்ணாரா? இல்லை. 2-3 பேர் அழைச்சிட்டு போனார். ஆனால் 2-3 பேர் என்ன செஞ்சிட்டான்? தூங்கிட்டான். பேதுரு, அந்திரேயா போன்ற 2 ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலரை கூட்டு போனார், தூங்கிட்டான். இயேசு தன்னந்தனியாய் அந்த ஜெபத்திலே போராடுகிறார். ஜெபத்திலே போராடாத ஒரு மனிதன் விசுவாசியாக இருக்க முடியாது. ஜெபம் செய்யாத ஒரு மனிதன் விசுவாசியாக இருக்க முடியாது. அப்போ உடைய வாழ்க்கையில் நீ ஜெபம் செய்யலை அப்படின்னு சொன்னால் உடைய விசுவாசம் கேள்வி, உடைய ரட்சிப்பு கேள்வி, நீ விசுவாசியா என்பதை கேள்வி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த பகுதியிலே நாம் பார்க்குறோம், இன்னும் மற்ற பகுதியில் நம்மளை கற்றுத்தருகிறது. ராஜாவின் மனுஷன் வேண்டிக் கொண்டான், அது ஒரு ஜெபம். 100க்கு அதிபதி வேண்டிக் கொண்டான், அதுவும் ஒரு ஜெபம். இங்கே மாத்தாள் மரியாள் ஆள் அனுப்புகிறாங்க, தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்துட்டு இவங்க வியாதிக்காக ஜெபம் பண்ண வந்திருப்பாங்களா? ஜெபம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஜெபம் பண்ணிப்பா. தன்னோட சகோதரனுக்காக, தன்னோட சகோதரனுடைய வியாதி நீங்கணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க. இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அந்த 2 மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பார்த்தோம், அதில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மரண அவஸ்தைப்பட போகிறான். ராஜாவின் மனுஷன் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சாவ போகிறான், சாவை கையாலே பிடிச்சிட்டு இருக்கிறான். என்னுடைய மகன், அவனுக்கு நீங்கள் சுகம் கொடுத்துக்கு என் வீட்டுக்கு வாங்க, அழைப்ப பாருங்க. 100க்கு அதிபதி ஆண்டவரே இன்னும் கொஞ்சத்தில் மறிக்க போகிறான். அதுவும் அவன் 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் 2 பேருடைய விண்ணப்பம் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவன் சொல்கிறதுக்கு அவன் சொல்கிறதுக்கு வித்தியாசம் நேரமா? எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வராதிங்க, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், அது போதும். இயேசுவின் மீது அவ்வளோ நம்பிக்கை, வைராக்கியம், விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே காண. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் யார் அவனுக்கு கொடுத்தது? அவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்பிக்கையையும் அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். உடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசுவாசம் உடைய வாழ்க்கையில் இருக்குதா, காணப்படுதா? இப்படிப்பட்ட நம்பிக்கை உடனே காணப்படுதா? உன்னோட இந்த புரிதலும் இந்த நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் நான் ஜெபிக்க முடியும், இல்லாட்டி ஜெபிக்க முடியாது. நேற்றைக்கு நாங்கள் பேசும்போது மார்ட்டின் லூத்தருடைய ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டு இருந்தோம். மறாத நாள் அவர் ஒரு 350லேருந்து ஒரு 400 பேர் கொண்ட கும்பல், ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு கூட்டம், எல்லாம் படித்த மேதைகள்,
எல்லா கையிலும் பைபிள், லத்தீன் மொழியில் பைபிள் வச்சுருக்கிறாங்க. கத்தோலிக்க பாதிரியார்கள், போப்பு, பெரிய பெரிய முதலைகள், அவர்கள் மத்தியில் இவன் ஒரு ஆளாக நின்று பேஸ் பண்ணணும், வேதத்திலிருந்து ப்ரூஃப் பண்ணணும், இயேசு அவர் ரட்சகர் என்பதையும் அவர் ஆண்டவர் என்பதையும் ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் அந்த டிபேட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதுக்கு முன்னதாக தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக மார்ட்டின் லூத்தர் அவருடைய அறையில், தங்கியிருந்த அறையில் அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை குறித்து நீ மார்ட்டின் லூத்தர் உடைய ஜெபம் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள் கூகுளில். ஒரு வேளை வந்தால் நீங்கள் அதை படித்து பாருங்கள், தமிழில் தான் வரும். அவர் பண்ண ஜெபம், பக்கத்தில் இருந்த அந்த அறையில் இருந்த அந்த ஒரு மனிதன், இன்னமும் நடக்குது, ஒரு யுத்தம் மாதிரி நடந்திருக்கு அந்த ஜெபம். மார்ட்டின் லூத்தர் வந்துட்டு தனி அறையில் விழுந்து போராடி அவ்வளோ உரத்த சத்தத்தோட, குமுறலோட, வைராக்கியத்தோட அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். இன்னமும் நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ரூமில் இருந்த அந்த மனுஷன் ஓடி வந்து ஒரு பேப்பரை நோட்டு எடுத்து வந்துட்டு அவர் சொல்கிற வார்த்தையை, ஜெபத்தால் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே ஒன்று ஒன்றா எழுதுறான். அந்த ஜெபம் இன்னும் ஒருத்தரை பாதிச்சிருக்கு. அவர் சொன்ன வார்த்தை ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. மாற்றி உத்தர ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை ஆவியானவர் இன்னொரு மனிதனை தூண்டி உற்சாகப்படுத்தி அவன் எழுதும்படியாக செய்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணுறியா? முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுற அனுபவம் இருக்கா? நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உடையத்தில் அவிசுவாசம் வராமல் இருக்காது. அவிசுவாசம் வரும், ஆனால் அதுக்கான முற்றுப்புள்ளி ஜெபம் வைக்கிறது. அவநம்பிக்கை வருகிறது, ஜெபம் அந்த அவநம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. சந்தேகம் வரும், சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது ஜெபம். இன்னும் தேவையற்ற சிந்தனைகள், தேவையில்லாத பேச்சுகள், வீண் பேச்சுகள், இவை எல்லாவற்றுக்கும் முடிவு வைக்கிறது எதுங்க? ஜெபம். நீ ஜெபம் பண்ணாமல், ஜெபிக்காமல் எதையும் செய்யாத, எந்த முடிவும் எடுக்காத, எந்த தீர்மானத்தையும் பண்ணாத, நீயா யோசிச்சுட்டு இதை கடவுள் வெளிப்படுத்தினாய் என்று சொல்லி முடிவுக்கு வர முடியாது. இந்த ஜெபம் செய்யக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் இது கண்டு கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அப்போ ஜெபிக்காத ஒரு மனிதனிடத்தில் ஆவியானவருடைய கிரியை, செயல்பாடுகள் நீங்கள் பார்க்க முடியாது. ஜெபிக்கிற மனிதனிடத்தில் நிச்சயமாக இதை பார்க்க முடியாது. ஜெபிக்காத இடத்துல ஒருபோதும் ஒரு காலம் பார்க்க முடியாது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து சொன்னால் 3 பேரும் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. இவர்கள் ஒரே சபையில் ஆராதித்த மக்களாக இருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தில் கடவுளுக்காக, கடவுளுடைய சத்தியத்துக்காக நிற்க ஒரு குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி கடவுள் அனுமதித்தார். ஏன்? தேவனுடைய நாமம் மகிமைக்காக, குமாரன் மகிமைப்படுவதற்காக இதை அனுமதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இழப்புகள், பொருளாதார நெருக்கடிகள், வீணான குறைபாடுகள், தீராத வியாதிகள், பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு வேளை நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் கடவுள் இதன் மூலமாக மகிமைப்படுவதற்காக அதை அனுமதித்திருக்கிறார். நம்புகிறோமா? குமாரன் இயேசு கிறிஸ்து நம் மூலமாக, இந்த பிரச்சனைகள் மூலமாக மகிமைப்பட போகிறார். நம்புகிறோமா? நம்முடைய அறியாமை ஒரு பக்கம் இருக்குது, அதில் ஒத்துக்கொள்கிறோம், அதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அதே சமயம் கடவுள் அந்த பிரச்சனை மூலமாக, உபத்திரவத்தின் மூலமாக, வியாதியின் மூலமாக, கடைசியாக சொல்லப்போனால் மரணமே நேரிட்டாலும் கூட அந்த மரணத்தின் மூலமாக கடவுள் மகிமைப்படுகிறார். குமாரன் இயேசு மகிமைப்படுகிறார். இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எந்த உபத்திரவங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை என்ற மனநிலையோடு கூட இருந்த வண்ணமாக இருந்தாலும் கூட கடவுள் அது எல்லாவற்றையும் சரி பண்ணவும், அது எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கவும் அவர் போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார். இதுதான் அந்த பகுதியிலிருந்து நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் இயேசு பிரயோத்திரமாக பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றார். அவர்கள் சீசர்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே பகலை குறித்தும் இரவை குறித்தும் அழகாக பதில் ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறார். பகலில் நடக்கிறவன் யார், இரவிலே நடக்கிறவன் யார் என்று சொல்லி ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். இன்னொரு விஷயம், பகல், அதாவது அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தை, ஒரு நிமிஷத்தை கூட அவர் வீணடிக்கலை என்பதை இந்த இடத்துல நான் புரிந்து கொள்கிறோம். பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? அப்போ 12 மணி நேரமும் எனக்கு உழைப்பதற்காகவே என் பிதாவினிடத்திலிருந்து
நான் அருள் பெற்றிருக்கிறேன், வாக்கு பெற்றிருக்கிறேன் என்பதை அங்கே சொல்லுகிறார். ஒரு இடத்திலும் கூட அவர் சோம்பல் உள்ளவராக சோம்பேறித்தனத்தோடு கூட அசட்டை செய்ததாக நாளை நீங்கள் பார்க்கவே முடியாது. எபேசியர் புத்தகத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்னா, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன். காலம் பொல்லாததாக இருக்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், நாட்களை விசேஷப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய நாள், நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம், நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நொடி பொழுது திரும்பவும் பெற முடியாது. அதாங்க நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். இப்போ திரும்பவும் பெற முடியாத நாள் நேற்று தெரிந்த இன்னைக்கு பெற முடியாது. நேற்று என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழ முடியாது. அன்பானவர்களே, கடவுள் நம்ம விட்டு எடுப்பட்டது தான், நம்மளை விட்டு கடந்து போனது தான். மறுபடியுமாய் நம்ம இடத்துல அதை பெற முடியாது. இது எவ்வளோ பெரிய உண்மை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? அப்போது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்கார் கடவுள்? என்ன பணியை கொடுத்துருக்கிறார்? பணி இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கவே முடியாது. பொறுப்பு இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கவே முடியாது. எல்லா மனிதருக்கும் கடவுள் பொறுப்பை கொடுத்துருக்கிறார். எல்லா மனிதருக்கும் கடவுள் கடமையை கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒரு கடமையும் இல்லைங்க, நான் சாப்பிடுவேன் தூங்குவேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா உலகத்தில்? எந்த மனிதனும் சொல்ல முடியாது. எல்லா மனிதனுக்கும் வேலையை கொடுத்துருக்கிறார், பணியை கொடுத்துருக்கிறார், கடமைகளை கொடுத்துருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த மனிதன் தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறானோ, தன்னுடைய கடமைகளை தட்டி கழிக்கிறானோ, அந்த மனிதன் ஆசீர்வாதமாக வாழ முடியும். குறிப்பாக விசுவாசியுடைய வாழ்க்கையில் இது நீங்கள் பார்க்கவே முடியாது, பார்க்கக்கூடாது. விசுவாசியுடைய வாழ்க்கையில் நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய சத்தியம் என்னென்னு சொன்னால், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலில் நடந்தால் அப்படி இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடர மாட்டான். அப்போ நாட்களையும் கொடுக்கப்பட்ட நேரங்களையும் தன்னுடைய கடமையிலே, தன்னுடைய பொறுப்பிலே அவன் உணர்ந்து செயல்படும் போது அவனுடைய வாழ்க்கை இடரல் வராது என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறான். இடரல்னு சொன்னால் ஆபத்தோ இழப்போ, இந்த மாதிரி இழப்புக்கோ இந்த மாதிரி ஆபத்துக்குள்ளோ அவன் போக மாட்டான். ஏன்? அவன் கொடுக்கப்பட்ட பணியை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த பகுதி மூலமாக நான் படித்து புரிந்து கொள்கிறோம். அப்போ இடரக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னால், ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் அவன் இடருவான் என்றார். அப்போ இடரக்கூடியவன் யார்? இருளிலே நடக்கக்கூடிய ஒரு மனிதன் இடருவான். இருளிலே நடக்கிறவன் யார்? அவன் பிசாசு, பிசாசுடைய கிரியைகளை நம்புகிறவன், அவநம்பிக்கையிலே தொடர்ந்து இருக்கிறவன், அவிசுவாசத்தை தொடர்ந்து இருக்கிறவன், கிறிஸ்து சொன்னதை, கடவுள் சொன்னதை நம்பாதவன், கீழ்ப்படியாதவன், அவன் தொடர்ந்து இருளிலே அவன் விரும்பக்கூடியவனாகிறான். அதான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ ஏன் ஒளியை பகைக்கிறான் மனிதன்? ஒளியிடத்தில் வந்தால் தன்னுடைய இருள் தெரிவிக்கப்படும், தன்னுடைய இருள் தெரிய வரும். ஆகவே தான் இருளை மனிதன் விரும்புகிறான், ஒளியை மனிதன் விரும்புவது இல்லை. எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. இப்போ பாவம் செய்கிற ஒரு மனிதன், தப்பு செய்கிற மனிதன் வெளிச்சத்தில் செய்ய மாட்டான், வெளிச்சத்தை செய்ய மாட்டான், அவன் இருளில் தான் செய்வான், இருளை விரும்புவான். அப்போ இருளுக்கு அதிபதி பிசாசு, இருளுக்கு சொந்தக்கார பிசாசு. அப்போ அவனுடைய பிள்ளைகளையும் அவன் எங்கே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான்? இருளில் தான் வச்சிருக்கிறான். இப்போ இன்னைக்கு நடக்கிற திருட்டு, கொலை, கற்பு எல்லாமே இருட்டில் தான் நடக்கும். அப்போ இருளுக்கு அதிபதி பிசாசு. அப்போ இருளுடைய அதிகாரத்தையும் மேற்கொள்வதற்காக கிறிஸ்து, ஒளியாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். பகலிலே அவர் செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். தான் கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் கடமையையும் பணியையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் பிதாவுடைய உதவியோடு. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு விசுவாசியாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு கடவுள் சமூகத்தில் அதை நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும். பகலில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட வேண்டும், இரவிலே நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படக்கூடாது. இரவிலே நடக்கிறவன் யார் என்பதை தெளிவாக அந்த பகுதி சொல்லுது. அவன் இருளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிசாசுடைய கிரியைகளையும் பிசாசுடைய இச்சைகளையும் நிறைவேற்ற முடியாது நடக்கிறவன் தான் இருளில் நடக்கிறவன். அடுத்தது நாம் பார்க்கிறோம் 11ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு ஆண்டவர், அவருடைய சீசர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் என்றார். அவர் எந்த நித்திரை சொல்கிறார், இவர் எந்த நித்திரை சொல்கிறான்? எல்லாத்துலையும் இடகுடமாக புரிஞ்சுக்கிறது, எல்லாத்துலேயுமே தலகையே புரிஞ்சுக்கிறது. ஆண்டவர் சொல்கிற சாதாரணமாக நித்திரைன்னு சொல்கிற, நித்திரைன்னு சொல்கிறத
அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். இவர் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ சிஸ்டர்கள் எடுத்ததுமே எல்லா காரியத்தையும் வேத வெளிச்சம் இல்லாமல், வேத புரிதல் இல்லாமல், வேத அனுபவம் இல்லாமல் அவங்க சொந்த அனுபவத்தில், யூகத்தில், அனுமானத்தில் புரிந்து கொள்வது தான் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய புத்தியில் நம்ம யோசிக்கிறது, நம்முடைய அனுமானத்தில் யோசிக்கிறது. அனுமானத்தில் எப்போவும் நம்ம தப்பு தான் செய்ய போவோம், பாவம் தான் செய்ய போவோம், கடவுளை கோபப்படுத்த தான் போவோம். எப்போவுமே அதை நியாயப்படுத்த முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. கடவுள் அதை சரி சொல்லிட்டு ஒருபோதும் விரும்ப மாட்டார். மனிதனுடைய அனுபவம், மனிதனுடைய அனுமானம், மனிதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளுடைய திட்டங்களை மாற்றி அமைத்து விடுகிறது. கடவுளுடைய சித்தத்தை மாற்றி அமைத்து விடுகிறது. கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக நிற்க செய்கிறது. இதை நம்ம ஒருபோதும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. இந்த இடத்துல நாம் சீசர்களை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், சீசர்கள் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர் தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்ல வரல. அவர் அங்கே சொன்னது அவர் மரித்திருக்கிறதை அங்கே சொல்லியிருக்கிறார். கீழே வசனத்தை பார்த்து படித்து நம்ம அதை வேகமாக முடிக்கலாம். 12ஆம் வசனத்துக்கு கீழே அதற்கு அவருடைய சீசர்கள் ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். 15ஆம் வசனத்துல அங்க சொன்னது போல, அதாவது 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வசனத்துக்கான விடை 15ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்றாரு? நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஆகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். இப்போ இந்த சம்பவம் எது நிமித்தம் நடக்கப்பட்டிருக்கா சொல்றாரு இல்லையா? யாருக்காக நடக்கப்பட்டிருக்கு? சீசர்கள் உருவாக்கப்படுவதற்காக, சீசருடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக, சீசருடைய கடினம் மாற்றப்படுவதற்காக இந்த சம்பவம் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 15ஆம் வசனத்தில் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். அப்போது அவருடைய வாழ்க்கையில், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அதாவது மாத்தாள், மரியாள், லாசரு, இந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 3 பேரும் விசுவாசிகள் சொல்லி பார்த்தோம். 3 பேர்களும் ஒரே தேவனை அறிந்திருக்கிறவர்கள், இயேசு பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம். இப்போ 3 பேரும் இயேசுவை நேசிக்கிறதாக நான் பார்த்தோம். அன்பாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இயேசுவும் இந்த குடும்பத்தின் மேலே அன்பாக இருக்கிறார், சிநேகிக்கிறார் என்பதை நம்ம அதை பார்த்தோம். சொல்லப்போனால் 2 பேருடைய அந்த அன்பும் ஆவிக்குரிய காரியங்களில் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து புரிந்து கொள்கிறோம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரணும்? அந்த வியாதி கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிருக்கு? மரணத்தில் முடிஞ்சிருக்கு. ஏன் இதை கடவுள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னார். 15ஆம் வசனம் சொல்லுது, இது உங்கள் நிமித்தம் இந்த சம்பவம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் நிமித்தம், உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்தி பண்ணுவதற்காக, உங்களுடைய விசுவாசம் இன்னும் வளர்ச்சி அடைவதற்காக, இன்னும் கடவுளுடைய சமூகத்தில் அறிந்து கொள்வதற்காக. அதாவது இந்த லாசருடைய மரணத்தை முன்னிட்டு தேவனுடைய நாம மகிமையை, குமாரனுடைய நாம மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு விசுவாசத்தை சொல்கிறார். அதாவது பாடம் அடிக்கடி படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னென்னு சொல்லி சொன்னால், வெளியில் இருக்கிறவர்களுக்கு பாடம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிகமாக சொல்லக்கூடியது யாருக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், சபைக்குள் இருக்கிறவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சம்பவம் யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்? சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது உனக்கு தேவை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நீ வந்தது ஒரு தற்செயலாக இல்லை. இந்த நாளில் நீ வந்தது ஒரு யதார்த்தமாக இல்லை. இந்த நாளில் நீ வந்தது ஒரு விபத்து அல்ல. கடவுள் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடவுளுடைய வல்லமையை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடவுளுடைய நாமத்தை நீ உயர்த்த வேண்டும் என்பதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடவுளுடைய நாமத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடவுளுடைய காரியங்களை இன்னும் அதிகமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு யதார்த்தம் அல்ல, ஒரு விபத்து அல்ல. இங்கே உட்கார்ந்துருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில்
கடவுளுடைய வல்லமையை நீ அறிய வேண்டும், கடவுளுடைய கிரியைகளை, கடவுளுடைய செயல்களை நீ இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். மார்த்தாள் அறிந்திருந்தாள், ஆகவே இயேசுவை உபசரித்தாள். மரியாள் அறிந்திருந்தால் அவரை கனப்படுத்துகிறாள். இந்த சிநேகி அந்த லாசரு இயேசுவை அறிந்திருக்கிறான். அதை மரணத்தின் மூலமாக அதை அவன் நிரூபிக்கிறான். கடவுள் இப்படி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சம்பவத்தின் மூலமாக, இப்படிப்பட்ட சம்பவத்தின் மூலமாக தாம் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, மனிதன் அறிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நடந்து முடிந்த காரியங்கள் எல்லாமே கடவுள் அனுமதித்தது. இதை மறந்துவிடக்கூடாது. யதார்த்தம் என்பதை நாம் ஒருபோதும் சொல்லவிடக்கூடாது. விபத்து என்பதை ஒருபோதும் சொல்லக்கூடாது. கடவுள் அனுமதியோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்திருக்கிறது, நடக்கப் போகிறது. இதுதான் இந்த பாடத்திலிருந்து நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. கடைசி திதிமு எனப்பட்ட ஒரு மனிதன் அவன் உணர்ச்சத்தில் சொன்னான்னா, இல்லை ஆவிக்குரிய இதில் சொன்னானா, நாமும் இயேசுவோடு கூட சேர்ந்து போவோம் மறிக்கும்படி, உண்மையிலே உங்களான இறுதியிலிருந்து சொன்னானா, அவன் வெளி தோற்றத்துக்காக சொன்னானா, அடுத்த வாரத்தில் கத்த சித்தமானா நம்ம அதை பார்க்கலாம். கத்ததாமே இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வாதம் தருவராக நாமும் மகிமைப்படுவதாக.